பிராண்டி செய்திகள். சென்னையை மறந்தா எடப்பாடி? அதிமுக நிர்வாகிகள் குமுறல். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், தலைநகரை தாரை வார்த்துட்டாரா எடப்பாடி? இதுதான் இப்போ ராயப்பேட்டை அதிமுக ஆபீஸ்ல ஓடுற ஹாட் டாபிக். கொங்கு மண்டலத்துல குறியா இருக்கிற இபிஎஸ் சென்னையை ஏன் கண்டுக்கல? 37 தொகுதிகள்ல அதிமுகவோட நிலைமை என்ன? இதோ அந்த 7 ஜொலிக்கும் பதற வைக்கும் தகவல்கள். 1. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 37 தொகுதிகளில் அதிமுகவின் செயல்பாடுகள் மந்தமாக இருப்பதாக மாவட்ட நிர்வாகிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 2. கடந்த 2021 தேர்தலில் இந்த 37 தொகுதிகளில் மதுராந்தகம் அதிமுக தவிர மற்ற 36 இடங்களையும் திமுகவே கைப்பற்றியது. இதை மீட்டெடுக்க எந்த பெரிய திட்டமும் இதுவரை வகுக்கப்படவில்லை. 3. கொங்கு மண்டல வேட்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டிகளில் தீவிரம் கவனம் செலுத்தும் எடப்பாடி பழனிசாமி சென்னை நிர்வாகிகளிடம் 3 மாதத்திற்கு ஒருமுறை ஃபார்மாலிட்டிக்காக மட்டுமே பேசுகிறார் என்பது குற்றச்சாட்டு. 4. நாங்க செலவு பண்ணி வேலை பாப்போம், ஆனா கடைசி நேரத்துல தொகுதி பாஜகவுக்கு போயிட்டா என்ன பண்றது? இதுதான் அதிமுக நிர்வாகிகளின் தற்போதைய பெரிய குழப்பம். 5. வேளச்சேரி, விருகம்பாக்கம், டி நகர் போன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் அந்த சூழலை அறுவடை செய்ய அதிமுக இன்னும் களத்தில் இறங்கவில்லை. 6. தலைநகரில் தமிழிசை சவுந்தரராஜன், வினோஜ் பி. செல்வம் போன்ற பாஜக முகங்கள் தீவிரமாக இயங்குவதால் அந்த இடங்கள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என தொண்டர்கள் நம்புகின்றனர். 7. குறிப்பாக பெரம்பூர், கொளத்தூர், சைதாப்பேட்டை போன்ற முக்கிய தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்கக்கூட பல நிர்வாகிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். கண்ணா, ஊர் முழுக்க பால் ஊத்துறவன் தம் வீட்டுக்கு மட்டும் ஏன் மோர் ஊத்துறான்னு கேக்குற மாதிரி இருக்கு அதிமுகவோட நிலைமை. கொங்குல வேர் ஊன்றுனதும் போதாது, தலைநகர்ல தளிர் விடலனா 2026ல அரியணை கனவு ஒரு எட்டாக்கனிதான். பாஜகவுக்காக பணியாற்றுவதில் அதிமுகவினருக்கு விருப்பமில்லை என்பதும் சீட் பங்கீட்டில் நடக்கும் இழுபறியும் தான் இந்த தொய்வுக்கு காரணம். 2026ல இந்த தலைநகர் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. It's a risky gamble where EPS is focusing on his strength while leaving the strategic capital in a state of uncertainty, boss. சென்னையை அதிமுக மீட்குமா இல்ல பாஜகவுக்கு தாரை வார்க்கப்படுமா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.